This is Kural Media, your trusted source for global news. இது குரல் மீடியா செய்திகள். இது குரல் மீடியாவின் இன்றைய பிரதான செய்திகள். செய்திகளை வாசிக்கும் நான் கோகுலநாதன் தமிழினி. முதலில் தலைப்புச் செய்திகள். பாரிஸ் நகர மேயர் தேர்தலின் வெற்றியை தீர்மானிக்கும் முக்கிய பிரச்சனையாக உருவெடுத்துள்ள வாடகை வீடு தட்டுப்பாடு. பிரெஞ்சு மக்களை முட்டாள்களாக நினைக்க வேண்டாம், திடீர் எரிபொருள் விலை உயர்வுக்கு உள்ளூர் வணிக ஒன்றியத்தின் தலைவர் கண்டனம். இஸ்ரேல் ஹிஸ்புல்லா மோதல். லெபனானில் தரைவழி தாக்குதலை கைவிட இஸ்ரேலுக்கு ஜனாதிபதி மக்ரோன் அவசர கோரிக்கை. ஹார்முஸ் நீரிணையில் நடுக்கடலில் 12 நாட்களாக கப்பலில் சிக்கி தவிக்கும் 50 பிரெஞ்சு மாலுமிகள். வீடுகள் மற்றும் கடைகளை குறிவைத்து 60 இடங்களில் கைவரிசை காட்டிய 4 கொள்ளையர்கள் கைது. பிரேசில் அரசுடன் எரிபொருள் விநியோகஸ்தர்கள் ஆலோசனை. எரிபொருள் விலை லிட்டருக்கு 10 முதல் 30 சென்ட்கள் வரை குறைப்பு. பிரான்சில் 30 வருட பழைய நில அளவீட்டு பிழையால் 60 வயது தம்பதியின் வீட்டை உடைக்க நீதிமன்றம் உத்தரவு. பிரான்சில் அதிகரிக்கும் எரிபொருள் திருட்டு. போக்குவரத்து நிறுவனங்கள் மற்றும் விவசாயிகளுக்கு காவல்துறை எச்சரிக்கை. தொடர்வன விரிவான செய்திகள். பிரான்சில் மேயர்களை தேர்ந்தெடுப்பதற்கான மாபெரும் உள்ளாட்சி தேர்தலின் முதல் சுற்று வாக்குப்பதிவு வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ளது. இதில் ஒட்டுமொத்த நாட்டின் கவனத்தையும் ஈர்த்துள்ள தலைநகர் பாரிஸின் அடுத்த மேயர் யார் என்பதை மக்கள் தேர்ந்தெடுக்க உள்ளனர். இந்த முறை பாரிஸ் நகர தேர்தல் களத்தில் வீட்டு வசதி மற்றும் வாடகை பிரச்சினை வேட்பாளர்களின் வெற்றியை தீர்மானிக்கும் மிக முக்கிய காரணியாக உருவெடுத்துள்ளது. பாரிஸில் வீடுகளின் விலை மற்றும் அளவுக்கு உயர்ந்துள்ளதால் பல குடும்பங்கள் வாடகை வீடுகளையே பெரிதும் நம்பியுள்ளனர். நகரில் ஆயிரக்கணக்கான வீடுகள் வெறுமையாக கிடந்தாலும் சாதாரண மக்களுக்கு அவை வாடகைக்கு கிடைப்பதில்லை. இதற்கு முக்கிய காரணம் வசதி படைத்த பணக்காரர்கள் பாரிஸில் தங்களது 2வது வீட்டை வாங்கி முதலீடு செய்வதுதான். உலக அளவில் அதிக சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் நகரமாக பாரிஸ் உள்ளதால் குடும்பங்களுக்கு பல ஆண்டுகளுக்கு வாடகைக்கு விடுவதை தவிர்த்துவிட்டு சுற்றுலா பயணிகளுக்கு குறுகிய கால அடிப்படையில் அதிக தொகைக்கு வாடகைக்கு விடுவதையே வீட்டு உரிமையாளர்கள் அதிகம் விரும்புகின்றனர். இதனால் ஏற்பட்டுள்ள கடும் வீட்டு தட்டுப்பாடு மற்றும் கட்டுக்கடங்காத வாடகை உயர்வு ஆகிய பிரச்சினைகளுக்கு உறுதியான தீர்வு காணும் வேட்பாளருக்கே தங்களின் வாக்குகளை செலுத்த பாரிஸ் மக்கள் முடிவெடுத்துள்ளனர். பிரான்சில் எரிபொருள் விலைகளை திடீரெனவும் உடனடியாகவும் உயர்த்தியுள்ள சில விநியோகஸ்தர்கள் பிரெஞ்சு மக்களை முட்டாள்களாக நினைத்து செயல்படுவதாக உள்ளூர் வணிக ஒன்றியத்தின் தலைவர் மிசேல் பிகோன் வானொலி பேட்டி ஒன்றில் மிக கடுமையாக சாடியுள்ளார். கைவினைஞர்கள் மற்றும் சிறு தொழில்முனைவோரை பிரதிநிதித்துவப்படுத்தும் இந்த அமைப்பின் தலைவரான அவர் கடந்த வியாழக்கிழமை பொருளாதார அமைச்சகத்துடன் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்திலேயே இந்த குற்றச்சாட்டை நேரடியாக முன்வைத்திருந்தார். வானொலியில் இது குறித்து பேசிய அவர், இந்த விநியோகஸ்தர்களை உடனடியாக ஒழுங்குமுறைக்கு கொண்டுவர வேண்டும் என அரசாங்கத்திடம் நாங்கள் திட்டவட்டமாக கேட்டுள்ளோம். இவர்களை சரிபார்க்கவும் கட்டுப்படுத்தவும் அரசாங்கத்திற்கு முழு அதிகாரம் உள்ளது. என்னை மன்னியுங்கள், இப்படி விலையை உயர்த்துபவர்கள் பிரெஞ்சு மக்களை முட்டாள்களாகவே கருதுகிறார்கள் என்றுதான் நான் சொல்ல வேண்டியிருக்கிறது என ஆவேசமாக குறிப்பிட்டார். மேலும் நாட்டில் இன்னும் 3 மாதங்களுக்கு தேவையான எரிபொருள் கையிருப்பு உள்ளது, நாம் எதற்கும் பயப்பட தேவையில்லை என்று ஒருபுறம் கூறிக்கொண்டே மறுபுறம் கடந்த வாரம் வெறும் 3 நாட்களில் இப்படி ஒரு வேகமான விலை உயர்வை எப்படி நியாயப்படுத்த முடியும்? இது முற்றிலும் சாத்தியமற்றது. விலையை உடனடியாக உயர்த்த வேண்டும் என்ற கட்டாயம் யாருக்கும் கிடையாது என மிசேல் பிகோன் சரமாரியான கேள்விகளை எழுப்பியுள்ளார். இஸ்ரேல் மற்றும் ஹிஸ்புல்லா அமைப்பினருக்கு இடையே நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் போர் மோதல்கள் குறித்து பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மக்ரோன் தனது ஆழ்ந்த கவலையை வெளியிட்டுள்ளார். இது தொடர்பாக லெபனான் ஜனாதிபதி ஜோசப் அவன் அவர்களுடன் தொலைபேசி வாயிலாக அவர் மிக முக்கிய பேச்சுவார்த்தை நடத்தினார். இதன் பின்னர் பிரான்ஸ் அரசு வெளியிட்ட அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் லெபனான் மண்ணில் தரைவழி ராணுவ நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் திட்டத்தை இஸ்ரேல் உடனடியாக கைவிட வேண்டும் எனவும், அதே சமயம் ஹிஸ்புல்லா அமைப்பு தனது தாக்குதல்களை உடனடியாக நிறுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் மக்ரோன் திட்டவட்டமாக வலியுறுத்தியுள்ளார். மேலும் லெபனான் நாட்டை இஸ்ரேலுடனான நேரடி போருக்குள் ஹிஸ்புல்லா இழுத்துவிட்டது ஒரு மாபெரும் வரலாற்று பிழை எனவும் அவர் மிக கடுமையாக சாடியுள்ளார். இதற்கிடையே லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா அமைப்பின் நிலைகளை குறிவைத்து இஸ்ரேலிய படைகள் தொடர்ந்து வான்வழி தாக்குதல்களை நடத்தி வருகின்றன. குறிப்பாக பெய்ரூட் நகரின் தெற்கு பகுதியில் உள்ள ஹிஸ்புல்லாவின் முக்கிய ஆதிக்க பகுதிகளில் அடுத்தடுத்து குண்டுகள் வீசப்பட்டதால் அப்பகுதி முழுவதும் கரும்புகை சூழ்ந்து காணப்படுகிறது.
இந்த பதற்றமான சூழ்நிலைக்கு மத்தியில் சிரியாவின் ஜனாதிபதி அகமது அல் ஷாராவுடனும் ஜனாதிபதி மக்ரோன் தொலைபேசியில் ஆலோசனை நடத்தியுள்ளார். லெபனான் அரசு தனது நாட்டின் முழு நிலப்பரப்பிலும் தனது நிர்வாக கட்டுப்பாட்டை மீண்டும் நிலைநிறுத்துவதற்கு சிரியா முழு ஆதரவு அளிப்பதாகவும், மேலும் லெபனான் மற்றும் சிரியா ஆகிய இரு நாடுகளும் தங்களின் எல்லை பாதுகாப்பை மேலும் பலப்படுத்திக் கொள்ள இந்த கூட்டத்தில் ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையிலான போர் வளைகுடா பகுதி முழுவதும் பரவி வரும் நிலையில் ஹார்முஸ் நீரிணை அருகே சுமார் 50 பிரெஞ்சு மாலுமிகள் கடந்த 12 நாட்களாக தங்களது கப்பல்களிலேயே சிக்கித் தவிக்கும் பதைபதைப்பான தகவல் வெளியாகியுள்ளது. பஹ்ரைன், குவைத், ஈராக், குர்திஸ்தான் மற்றும் சவுதி அரேபியா ஆகிய வளைகுடா நாடுகளின் மீது ஈரான் தனது தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளதால் எந்நேரமும் தங்கள் மீது குண்டுவீச்சு நிகழலாம் என்ற உச்சக்கட்ட அச்சத்தில் இந்த மாலுமிகள் உறைந்து போய் உள்ளனர். இதுகுறித்து வேதனை தெரிவித்துள்ள தொழிற்சங்க பிரதிநிதி ஒருவர், நாங்கள் போர் முனையில் நிற்கும் ராணுவ வீரர்கள் அல்ல, குண்டுவீச்சுகளுக்கு மத்தியில் எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கான எந்த பயிற்சியும் எங்களுக்கு கிடையாது என மாலுமிகளின் மரண பயத்தை வெளிப்படுத்தியுள்ளார். கப்பல்களை சற்றே நகர்த்தினாலும் உடனடியாக தாக்குதல் நடத்தப்படலாம் என்ற அச்சம் நிலவுவதால் அந்த பகுதியில் உள்ள எந்த கப்பல்களும் அங்கிருந்து நகரக்கூடாது என மிக கடுமையான உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன. இந்த மரண பயத்திற்கு மத்தியிலும் பல நாடுகளைச் சேர்ந்த மாலுமிகள் ஒருவருக்கொருவர் ஆறுதல் கூறி தங்களின் மன உறுதியை காக்க போராடி வருகின்றனர். குறிப்பாக ஒரு கிரேக்க மாலுமி மற்றொரு கப்பலில் இருந்து ரேடியோவில் இசையை ஒலிக்கச் செய்து சக மாலுமிகளின் பதற்றத்தை குறைக்க முயன்ற நெகிழ்ச்சியான வீடியோ இணையத்தில் பகிரப்பட்டுள்ளது. பாதுகாப்பு கருதி சில பிரெஞ்சு மாலுமிகள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டாலும் அனைவராலும் கப்பலை விட்டு செல்ல முடியாத இக்கட்டான நிலை உள்ளது. இந்த வர்த்தக கப்பல்கள் பிரான்ஸ் நாட்டின் பொருளாதாரத்திற்கு மிகவும் முக்கியமானவை என்பதால் கப்பலின் முக்கிய இயந்திர அமைப்புகளை இயக்கி பாதுகாப்பதற்காக சில மாலுமிகள் கட்டாயமாக அங்கேயே தங்கியிருக்க வேண்டிய ஆபத்தான சூழல் நிலவுகிறது. பிரான்சின் இன்ட்ரேட் லார் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் 60க்கும் மேற்பட்ட இடங்களில் தொடர் கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டு வந்த கொள்ளை கும்பலைச் சேர்ந்த 4 பேரை பிரான்ஸ் காவல்துறையினர் அதிரடியாக கைது செய்துள்ளனர். டூர்ஸ் நகர புறநகர் பகுதியில் கடந்த மார்ச் 3ஆம் தேதி இந்த கைது நடவடிக்கை அரங்கேறியுள்ள நிலையில் இதுகுறித்த முழுமையான தகவல்களை ஜெண்டர்மேரி அதிரடிப்படையினர் கடந்த செவ்வாய்க்கிழமை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டனர். பல்கன் பகுதியைச் சேர்ந்த 19 முதல் 55 வயதுக்குட்பட்ட இந்த 4 கொள்ளையர்களும் கடந்த ஆண்டு கோடை காலத்தின் இறுதியிலிருந்து வீடுகள் மற்றும் வணிக நிறுவனங்களை குறிவைத்து தொடர்ச்சியாக வாகனங்கள், எரிபொருள், ரொக்கப்பணம் மற்றும் பல்வேறு விலையுயர்ந்த பொருட்களை திருடியுள்ளனர். சுமார் 6 மாத கால தீவிர வலைவீச்சுக்கு பிறகே இந்த பெரும் கொள்ளை கும்பல் போலீசாரிடம் சிக்கியுள்ளது. இவர்களை கைது செய்தபோது போலி பதிவு எண்கள் பொருத்தப்பட்ட 3 மோட்டார், திருடப்பட்ட 2 வாகனங்கள், 1200 யூரோக்கள் ரொக்கப்பணம், ஒரு கைத்துப்பாக்கி மற்றும் 16 போலி அடையாள ஆவணங்களை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். தங்களின் அடையாளங்களை பலமுறை மாற்றி நாடகமாடிய இவர்கள் அண்டை மாவட்டங்களான மைனியட் லோயர் மற்றும் லோயர் ஏட்செர் ஆகிய பகுதிகளிலும் கைவரிசை காட்டியுள்ளது விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. ஏற்கனவே பல்வேறு திருட்டு மற்றும் திருட்டுப் பொருட்களை பதுக்கிய வழக்குகளில் தொடர்புடைய இந்த 4 பேரில் 3 நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். 4வது நபர் நீதித்துறை கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளார். இவர்கள் மீதான வழக்கு விசாரணை வரும் ஏப்ரல் மாத இறுதியில் டூர்ஸ் குற்றவியல் நீதிமன்றத்தில் நடைபெறவுள்ளது. ஈரான் போரால் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை மீண்டும் $100 தாண்டி உச்சம் தொட்டுள்ள நிலையில் பிரான்சில் எரிபொருள் விலையை கட்டுப்படுத்த பிரான்ஸ் அரசு இன்று பெர்சியில் விநியோகஸ்தர்களுடன் மிக முக்கிய ஆலோசனை கூட்டத்தை நடத்தியது. இந்த பேச்சுவார்த்தையின் பலனாக பெட்ரோல் மற்றும் டீசல் விலைகளை லிட்டருக்கு 10 முதல் 30 சென்ட்கள் வரை அதிரடியாக குறைக்கவும், விலையை ஒரு குறிப்பிட்ட வரம்புக்குள் கட்டுக்குள் வைத்திருக்கவும் முக்கிய விநியோக நிறுவனங்கள் ஒப்புதல் அளித்துள்ளன. உலகளாவிய எண்ணெய் விநியோகத்தை முடக்கும் வகையில் ஈரான் ஹார்முஸ் நீரிணைக்கு தடை விதித்ததே இந்த பெரும் நெருக்கடிக்கு முக்கிய காரணமாகும். இதனை சமாளிக்க சுமார் 40 கோடி பீப்பா எண்ணெய் இருப்பை சந்தையில் வெளியிட G7 மற்றும் IEA அமைப்புகள் முடிவெடுத்திருந்தும் சந்தையில் பதற்றம் இன்னும் முழுமையாக தணியவில்லை. இதற்கிடையே பிரான்ஸ் உள்நாட்டில் பெட்ரோல் நிலையங்களில் நடக்கும் விலை மோசடிகளை தடுத்து நிறுத்த நுகர்வோர் விவகாரத்துறை அதிகாரிகள் நாடு முழுவதும் 500க்கும் மேற்பட்ட அதிரடி சோதனைகளை முடுக்கிவிட்டுள்ளனர்.
இதில் வாடிக்கையாளர்களிடம் அதிக விலை வசூலித்து மோசடியில் ஈடுபட்ட 6% எரிபொருள் நிலையங்கள் மீது உடனடிக்கு கடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பிரான்சின் மெயின் எட்லார் மாவட்டத்தில் உள்ள ட்ரெலசே நகரில் அதிகாரிகளின் 30 வருட பழைய நிர்வாக பிழையால் 60 வயது தம்பதி தங்களின் வீட்டை 2ஆக உடைக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். குறித்த வீட்டின் உரிமையாளரான டிடியர் கடடியர் என்பவரின் வீட்டில் உள்ள சமையல் அறையை முழுமையாக இடித்து தரைமட்டமாக்க நீதிமன்றம் தற்போது உத்தரவு பிறப்பித்துள்ளது. அடுத்த 4 மாதங்களில் அந்த சமையலறையில் உள்ள அடுப்பு, சிங்க் உள்ளிட்ட அனைத்தும் உடைக்கப்பட உள்ளன. இதற்கு காரணம் அந்த 10 சதுர மீட்டர் நிலம் உண்மையில் அவரது பக்கத்து வீட்டுக்காரருக்கு சொந்தமானதாகும். கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக வெளிச்சத்திற்கு வராத இந்த பிரச்சனை நில அளவையாளர் செய்த தவறான கணக்கீட்டாலும் டவுன்ஹால் அதிகாரிகளின் நிலப்பதிவேட்டு பிழையாலுமே ஏற்பட்டுள்ளது. இது குறித்து விளக்கிய டிடியர் கடியர், நிலப்பதிவேட்டில் எங்களது சமையலறை நீட்டிப்பு இடம்பெறவே இல்லை. அது ஒரு பாதையாகவே முத்திரை குத்தப்பட்டுள்ளது. தவறு செய்த நில அளவையாளர் மீதோ அதிகாரிகளின் மீதோ என்னால் இப்போது வழக்கு தொடர முடியாது. அவர்களின் நிர்வாக பிழைகளுக்கான மொத்த விலையையும் நான் தான் இப்போது செலுத்துகிறேன் என தெரிவித்துள்ளார். மறுபுறம் நிலத்தின் உண்மையான உரிமையாளரான பக்கத்து வீட்டுக்காரரும் இந்த பிரச்சனையால் பெரும் நஷ்டத்தை சந்தித்துள்ளார். இந்த 10 சதுர மீட்டர் ஆக்கிரமிப்பால் கடந்த 10 ஆண்டுகளாக அவர் தனது அடுக்குமாடி குடியிருப்புகளை புதுப்பித்து வாடகைக்கு விட முடியாமல் சுமார் 1 லட்சம் யூரோக்கள் நிதி இழப்பை சந்தித்துள்ளார். இந்நிலையில் பிரதிவாதியின் தரப்பு வழக்கறிஞரான பெர்ட்ராண்ட் சால்கோயின் இது குறித்து பேசுகையில், இந்த முடிவு பார்ப்பதற்கு விசித்திரமாக தோன்றலாம். ஆனால் சட்டப்படி முறையான நோட்டரி பத்திரம் இல்லாமல் வேறொருவரின் நிலத்தில் நீங்கள் எந்தவொரு கட்டுமானத்தையும் எழுப்ப முடியாது என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். 10 ஆண்டுகளுக்கு மேலாக நடந்து வந்த இந்த சட்ட போராட்டத்தை கைவிட்ட முதிய தம்பதி வேறு வழியின்றி தங்களின் சமையலறையை இடிக்க சம்மதித்து புதிய கட்டுமான பணிகளுக்கான ஏற்பாடுகளை மிகுந்த சோகத்துடன் மேற்கொண்டு வருகின்றனர். பிரான்சில் நாளுக்கு நாள் எரிசக்தி மற்றும் எரிபொருளின் விலை கடுமையாக உயர்ந்து வருவதை தொடர்ந்து நாடு முழுவதும் எரிபொருள் திருட்டுச் சம்பவங்கள் பெருமளவு அதிகரித்துள்ளன. இதனால் போக்குவரத்து நிறுவனங்கள், லாரி ஓட்டுநர்கள் மற்றும் அதிக அளவில் எரிபொருளை சேமித்து வைக்கும் விவசாயிகள் ஆகியோர் முதல் இலக்காக பாதிக்கப்படுவதால் அவர்களை மிகவும் விழிப்புடன் இருக்குமாறு பிரான்ஸ் காவல்துறையான ஜெண்டர்மேரி எச்சரித்துள்ளது. குறிப்பாக கோட்டார் மாவட்டத்தில் உள்ள பிரான்சின் மிகப்பெரிய நெடுஞ்சாலை ஓய்வு பகுதியான பியூனில் நூற்றுக்கணக்கான கனரக சரக்கு லாரிகளை நிறுத்திவிட்டு ஓட்டுநர்கள் நள்ளிரவில் தூங்கிக் கொண்டிருக்கும் போது ஜெண்டர்மேரி அதிரடிப்படையினர் தெர்மல் கேமரா பொருத்தப்பட்ட அதிநவீன ட்ரோன்களை பறக்கவிட்டு தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். ட்ரோன் மூலம் கிடைக்கும் துல்லியமான காட்சிகளை கொண்டு லாரிகளுக்கு இடையே சந்தேகத்திற்கிடமான முறையில் நடமாடும் நபர்களை போலீசார் உன்னிப்பாக கண்காணித்து வருகின்றனர். சுமார் 1000 லிட்டருக்கும் அதிகமான டீசல் டேங்குகளை கொண்ட கனரக லாரிகளே இந்த திருடர்களின் முக்கிய இலக்காக உள்ளன. இந்த திருட்டு கும்பலின் நூதன செயல்பாடு குறித்து விளக்கிய ஜெண்டர்மேரி படைப்பிரிவு தளபதி மேத்யூ லெப்லாங், திருடர்கள் லாரியின் டீசல் டேங்க் முடியை வலுக்கட்டாயமாக உடைக்கின்றனர் அல்லது மிகவும் எளிமையாக துளையிடும் கருவி மூலம் டேங்கில் ஓட்டை போட்டு அதில் பம்புடன் இணைக்கப்பட்ட ஒரு குழாயை செருகி முழு எரிபொருளையும் தங்களின் வாகனங்களுக்கு உறிஞ்சி எடுத்துச் செல்கின்றனர் என தெரிவித்தார். இதேபோல பண்ணைகளில் பெரிய அளவிலான எரிபொருள் தொட்டிகளை வைத்திருக்கும் விவசாயிகளுக்கும் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். நீங்கள் இதுவரை கேட்டது குரல் மீடியாவின் பிரதான செய்திகள். மேலும் இதுபோன்ற செய்திகளை அறிய குரல் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.